ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பேக் வந்து போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஹேர் பேக் போடுறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம முடி வந்து நல்லா சூப்பராக சில்கியாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு முடியாக தனித்தனியாக அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக் வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி. அப்போ என் முடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சில்கியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் முடி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்த ஹேர் பேக் எதுவுமே போடுறதில்ல. முடியுமே ரொம்ப வந்து நான் மெயின்டைன் பண்ணலை, விட்டுட்டேன். அப்படியே அந்த முடியை மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸுமே ரொம்ப டல் ஆகிடுச்சு. உண்மையாக பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் நல்லா இல்லைன்னா நம்ம ஃபேஸுமே டல் ஆகிரும். அதனால் இனிமேல் வந்து நம்ம முடியை வந்து கொஞ்சம் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இப்போ என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இதுதான் வந்து இந்த ஹேர் பேக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். செம்பருத்தி பூ இலையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குற ஒரு தன்மை வந்து இந்த செம்பருத்தி பூவுக்கும் இலைக்கும் இருக்குது. இப்போ அதை தான் வந்து பறிச்சிட்ருக்கேன். செம்பருத்தி பூவும் இலையும் சேர்ந்த மாதிரி பறித்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப முடிக்கு வந்து நல்லது. இப்போ வந்து எனக்கு வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி இந்த செடியில் பூ இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே செம்பருத்தி செடி இருக்குது. அதில் தான் பறித்து எடுத்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பூ தான் எனக்கு கிடச்சி. அதுவே என்னோடய ஹேருக்கு வந்து போதும். எனக்கு மட்டும் அப்படிங்கிறனால இதுவே போதும். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஒயிட் கரு மட்டும் சேர்த்துக்கணும். எல்லோ கரு வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால் நான் வந்து எல்லோ கரு சேர்த்துக்கலை. இப்போ வந்து இதில் வந்து இந்த பூ இலை எல்லாம் வந்து நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதில் வந்து நம்ம எதையுமே கழிக்க வேண்டியதில்லை. பூ அந்த இலை எல்லாமே சேர்த்து அப்படியே வந்து நம்ம போட்டு அரைச்சிடலாம். அப்படியே போட்டுட்டு இதில் வந்து அந்த முட்டையோட ஒயிட் கருவை வந்து இதில் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமனோட சாறை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட வந்து இன்னொரு பொருள் நான் சேர்த்துருந்தேன். அதாவது இதில் என்ன இன்னொரு பொருள் சேர்த்துருந்தேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் தான். நான் வந்து இன்றைக்கி செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் என்கிட்ட இருந்து அதை தான் சேர்த்துருந்தேன். இது கூடவே சேர்த்து தண்ணிக்கு பதிலாக எண்ணெயை ஊற்றி அரைச்சிருந்தேன். நீங்கள் வந்து எண்ணெயை ஃபஸ்ட்டே வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணலை தலையில். அதனால் நான் வந்து எண்ணெயை ஊற்றி தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே வந்து இந்த ஹேர் பேக்கை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படின்னாலும் ஒரு 2 மணி நேரம் ஊற விட தான் போகிறோம். அதோட தான் வந்து எண்ணெயும் வந்து தலைக்கு சேர்த்து பிடிச்சிரும். அதனால் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை சென்னையில் இருக்கும்போது முன்னாடியெல்லாம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் என் முடி வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உன் முடிக்கு வந்து நீ என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உன் முடி தான் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அழகே உன் முடி தான் அப்படின்ட்டு. இடையில கூட நான் வந்து கொஞ்சம் ஹேர் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ எல்லாருமே என்னை திட்டினாங்க, எதுக்கு கட் பண்ண, உன் முடியே பார்க்க அழகாக இருக்குமே, எதுக்கு கட் பண்ண அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம தலையில் வந்து இனி அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம தலையை வந்து நல்லா சிக்கு எடுத்து வாரிடணும். வாகு எடுத்து 2ஆக வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2ஆக பிரிக்கலை. நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டு ஈவனாக உச்சிலேருந்தே அந்த கடைசி முடி வரைக்கும் தேய்க்கலாம். இது வந்து வேர்க்காலில் தேய்ச்சாலுமே எதுவுமே ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அதனால் நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம். இது தலைக்கு வந்து இந்த செம்பருத்தி பூவும் இலையும் ரொம்பவே குளிர்ச்சியும் உடனே. நான் வந்து இதை தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. இதில் வேறு நம்ம தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கோமா, அது இன்னுமே சூப்பராக நல்லா குளிர்ச்சியாக இருந்து அப்படியே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. விட்டு அப்படியே தூங்கிடலாம் போல், அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. ஈவனாக இப்போ எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். வேர்க்கால்லேருந்து அடி முடி வரைக்கும் ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சி அப்படியே ஃபைனலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே தூக்கி ஒரு கொண்டே போட்டு விட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து நல்லா வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடணும். அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே போடலை. இவ்வளோ தான். நான் வந்து ஷாம்பு தான் ஃபைனலாக போட்டிருந்தேன்.
ஆனால் நான் வந்து குளிக்கும்போது எப்போ ஆயில் தேய்ச்சாலும் சரி, தலைக்கு ஆயில் வச்சாலும் சரி, ஃபேஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஆயில் தேய்ப்பேன். அந்த தலைக்கு எப்போல்லாம் ஆயில் வைக்கிறேனோ அப்போல்லாம் என்னோடய ஃபேஸு, கை, கால் இதுக்கு எல்லாமே சேர்த்து தான் நான் ஆயில் வைப்பேன். நீங்களும் அது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீ வந்து ஸ்கின் கேர் டிப்ஸு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. உங்களுக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை சொல்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து எடுத்துக்கணும். நல்ல சுத்தமான செக் ஆயிலு. தலைக்கு ஆயில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 ட்ராப் எடுத்துகிட்டு நல்லா எல்லா இடமும் போட்டு அப்படியே ஒரு 2, 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுறணும். அதே போல் கை காலுக்கு எல்லாமே எண்ணெய் போட்டு விட்டுறணும். நம்ம குளிக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து குளிக்கணும். நான் வந்து குளிக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் குளிக்கிறதுக்கு. ஏன்னா எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு நான் வந்து நல்லா குளிப்பேன். அப்போ தான் நம்ம சூடு எல்லாமே நல்லா வந்து குறையும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடையில என்னோடய முடி கூட ரொம்ப வந்து மோசமாயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூட போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்னோடய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருட்டையாக ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு வந்து உன் ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் அக்காலாம் சொல்லுவாள். நான் வந்து அடிக்கடி வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல்னாவே பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் போட்டு பின்னாடி வந்து ஓப்பன் ஹேர் விட்டுருவேன். ஃப்ரீ ஹேர் விட்டுருவேன். அப்போ வந்து எல்லோரும் உனக்கு இதான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு, நீ இனிமேல் வந்து இந்த மாதிரி விடாத, உனக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டேன். பின்னாடிலாம் உனக்கு வந்து முன்னாடிலாம் வந்து நல்லா சேட்டாக இருக்கும், இப்போ வந்து சுருட்டையாக கிடக்கு, அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டா. எனக்கா ரொம்ப கவலையாக போச்சு. என்னடா பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததும் நான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். கையாலே தான் நான் வந்து டவலை வச்சு தொடச்சி எடுப்பேன். டவலை வச்சு நம்ம வந்து அடிக்கக்கூடாது. அடிக்காமல் நம்ம வந்து தலையில் கட்டியிருப்போம் இல்லையா, அந்த ஈர டவலை தூர எடுத்து வச்சுட்டு இன்னொரு டவல் ஈரம் இல்லாத டவலாக எடுத்து அப்படியே உள்ள வரைக்கும் கொடுத்து அப்படியே துவட்டிக்கிட்டே வந்தோம்னா சூப்பராக வந்து ஹேர் வந்து உடனே காஞ்சிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம்னா கொஞ்சம் முன்னாடியே குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ட்ரையர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது 2, 3 நாள் யூஸ் பண்ணலே எனக்கு தலையெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டாகி வேனல் கட்டி மாதிரி வந்துருச்சு. அதுலேருந்தே நான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ என்னோடய ஹேரை பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. இந்த ஹேருக்காக நான் வந்து என்னெல்லாமோ நினச்சிருந்தேன். நம்ம பார்லருக்கு போகலாமா, நம்ம ஹேர் இப்படி ஆயிடுச்சே. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் அக்கா வந்து சொன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துன்னு. அப்போ வந்து நான் நினச்சேன், நம்ம வந்து ஏதாவது ஒரு பார்லரில் போய் முடியை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து விசாரிச்சுலாம் வச்சுருந்தேன். ஒரு நாகர்கோயிலுக்கு போயிருக்கும்போது கூட என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட்ட சொல்லி வருத்தப்பட்டாலும் என் ஹஸ்பண்ட் வந்து, நான் வேணால் பார்லரில் கொண்டு விடுறேன், நீ வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிவிட்டு வா அப்படின்னாங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் வேணாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். அப்புறம் வந்து என்னோடய அக்கா பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அவள் தான், வேணாம் சித்தி, அதெல்லாம் பண்ணுனா முடியெல்லாம் ரொம்ப கொட்டிடும் அப்படின்னா. சரி என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சு தான் ஃபைனலாக அப்புறம் இது ஞாபகம் வந்துச்சு, நம்ம முன்னாடி இந்த ஹேர் பேக்கெல்லாம் போடுவோமே, அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபைனலாக வந்து ஞாபகம் வந்து இந்த ஹேர் பேக்கை போட்டு பார்த்தேன். என்னோடய முடி பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்னஸாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஷைனாக ஒத்தையாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம பார்லர்லாம் போகணும் அப்படின்ட்டு நினச்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவ்வளோ நாளும் இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபைனலாக ஞாபகம் வந்துச்சு. முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.